கயல் கயல் சீக்கிரமா வா. எவ்வளோ நேரம் துணியை துவைச்சிட்டு இருப்ப? சீக்கிரமா வந்து இந்த பூண்டை கொஞ்சம் உரிச்சு கொடு கயல். இதோ வந்துட்டேன் கண்மணி அம்மா. அவ்வளோதான், பார்த்தீங்களா, துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை இருக்குது? உங்கள் கூட உட்காந்து இந்த பூண்டு உரிக்கிற வேலை தான். எனக்கு பூண்டு உரிக்கிறதுல ஒரு டெக்னிக் தெரியுமா? ஆனால் அம்மா தருவாங்களான்னு தெரியலையே. என்ன கண்மணி இப்படி சொல்கிற? நம்ம நேற்றே பிளான் போட்டது தானே இது. நம்ம எல்லார் வீட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மணி கலெக்ட் பண்ணி நம்ம அதை வச்சு ஹோலி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும்னு தானே. இல்லை ஏஞ்சல், பிளான்லாம் போட்டுந்தான். ஆனால் வேறு எதனா ஃபெஸ்டிவலாக இருந்தால் பரவாயில்ல. ஹோலி நம்ம எப்போவுமே செலிப்ரேட்டே பண்ணது இல்லைல்ல, அதனால தான் அம்மா தருவாங்களான்ட்டு தெரியல. எப்படியாவது காசு வாங்கிடுங்க ரோஜா தேஜா கீர்த்தி, நீங்கள் கூட வாங்கலை இன்னும். அக்கா எப்படியாவது காசு வாங்கிடுங்கக்கா. உங்க பேரு சொல்லி தான் நானே எங்க அம்மா கிட்ட காசு வாங்கியிருக்கிறேன். நீங்க மட்டும் வாங்கலன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அம்மா கொடுத்த காசையும் திரும்பி வாங்கிப்பாங்க. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா. என்ன ரோஜா தேஜா கீர்த்தி, பசிக்குதா? சரி, உள்ள டேபிள் மேலே பிஸ்கெட் இருக்கு, வேணா போய் சாப்பிடுங்க. அம்மா பசிக்கமா இல்லம்மா, அது நாங்கள் ஹோலி செலிப்ரேட் பண்ண போறோம்மா. காசு கிடைக்குமா? கயல், இவங்க என்ன சொல்றாங்க? ஹோலி செலிப்ரேட் பண்ண போறாங்களா? ஆமாங்கம்மா, இதெல்லாம் நார்த் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்கம்மா. ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா. எல்லாரும் மேலே கலர் பவுடர்லாம் பூசி விளையாடுவாங்கம்மா. கண்மணி, ரோஜா தேஜா கீர்த்தி, இதெல்லாமே நார்த் இந்தியாவில் தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் யாருனா செலிப்ரேட் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள், அதெல்லாம் எதுவும் வேணாம். ஜாலியாக போய் விளையாடுங்க பார்க்கலாம். கயல், அப்படி அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க ஹோலிக்கு? தான் கண்மணி அம்மா, கலர் பவுடர்லாம் ஒவ்வொருத்துக்கு மேலே அப்படி பூசி பூசி விளையாடுவாங்களே, அதை தான் சொல்கிறாங்க பசங்க. இருங்க நானே பொன்னிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். பொன்னி இங்கே வா பொன்னி. நீ தான் பசங்களுக்கு காசு கொடுத்தியா ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? அட வாங்கக்கா கயலக்கா. ஆமாங்கக்கா, நான் தான் பசங்களுக்கு காசு கொடுத்தேன். ஆசைப்பட்டு கேட்குறாங்க இல்லையா, அதனால தான் கொடுத்தேங்க்கா. சரி இருங்க பசங்களா, நீங்களும் ஆசைப்பட்டு கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. இந்தாங்க, இதில் 2000 ரூபாய் இருக்குது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசு அழகாக எடுத்துகிட்டு வந்து தந்துடணும், சரிங்களா? நிறைய செலவு பண்ணக்கூடாது. சரிங்கம்மா, நாங்கள் மிச்ச காசு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறோம். கண்மணி உள்ள கடுகு டப்பால காசு வச்சிருப்பேன் பாருமா, அதை எடுத்துக்கோ. சரியா? நீ கையிலே காசு கொடுத்துட்டான், உனக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? போய் எடுத்துக்கோ. கண்மணி, அப்படியே வரும்போது எனக்கும் சேர்த்து கலர் பவுடர் வாங்கிட்டு வந்துடுமா? சரிங்கம்மா, எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேம்மா. ரோஜா தேஜா கீர்த்தி, எல்லாத்தையும் சிக்கனமாக வாங்கிட்டு வரணும், சரிங்களா? எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய வாங்கிட்டு வாங்க. சரி வாங்க, நான் உனக்கு பூண்டு உரிச்சு தரேன். நீங்க பாருங்களேன், நானும் நிறைய தடவை இந்த தெரு பக்கம் வந்திருக்கேன். ஆனா இந்த கடையை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை ஹோலிக்கு ஸ்பெஷலா போட்டிருக்காங்களோ? அக்கா கண்மணி அக்கா, இங்க பாருங்கக்கா, இந்த கடையில எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க காசு பத்தாது போலே. வாங்க பசங்களா, என்ன கடையை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கடையை இப்போதான் போட்டிருக்கிறேன், எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். என்ன வாங்கலாம் ஃபர்ஸ்ட்? அக்கா, இந்த கலர் பவுடர்லாம் எவ்வளோங்கக்கா? எல்லாத்துலேயும் 100 கிராம் போட்டுருங்க. பா, இந்த கலர் பவுடர் எல்லாருமே 100 கிராம் 30 ரூபா பாப்பா. நான் எல்லாத்துலேயும் 100 போட்டுட்டோமா? சரி, என்னென்ன கலர் வேணும்ன்ட்டு அப்படியே சொல்லுங்க, நான் அப்படியே பேக் பண்ணிடுறேன். பாருங்க, இந்த எல்லோ கலருக்கு எடுத்து போடுங்க. அப்புறம் இந்த ஹாட் பிங்க் போடுங்கக்கா, அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் க்ரீன் கொஞ்சம் போட்டுருங்க. சரிங்கப்பா, கலர் பவுடர் வாங்கியாச்சு. அடுத்து என்ன? ராஜு, இதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு ராஜு. நம்ம டுமாரோ ஹோலி சேலஞ்சிங் கேம் விளையாடுறதா பிளான் போட்டுருந்தோம் இல்லையா? அதுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும் ராஜு. ஆண்டி, அங்கே இருக்க இந்த வாட்டர் பம்ப்ஸ் எல்லாம் எவ்வளோங்க ஆண்டி? எது இதுவா பாப்பா? இதெல்லாமே ஒன்று 150 ரூபான்னு விற்கிறோம் பாப்பா. விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், வாங்கிக்கோ. இந்த உனக்கு என்ன கலர் வேணும்? ஏஞ்சல், நம்ம ஆரஞ்சு கலரோ க்ரீன் கலரோ வாங்கிக்கலாம். ஆரஞ்சு க்ரீன் கலரும் கொடுத்துருங்க ஆண்டி. 2 சேர்த்து 300 ரூபாய் ஆச்சு. ஏன் அந்த எல்லோ கலர் கூட பார்க்க சூப்பராக இருக்குல்ல, அதுவும் ஒன்று கொடுத்துருங்க ஆண்டி. அப்புறம் நம்ம வேற என்ன வாங்கலாம் ஆண்டி? உங்ககிட்ட பலூன் எல்லாம் இருக்குதா? பலூனும் தாங்க ஆண்டி, ஒரு 5 பாக்கெட் தாங்க. ராஜு அண்ணா, தண்ணி ஊற்றி விளையாடுறதுக்கு பலூனும் வாங்கி தண்ணா. பாப்பா இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வாய் வலிக்க பலூனை ஊதிக்கிட்டு இருக்கணும்? இங்க பாத்தீங்களா, ஒரே வேலையா இத தண்ணி பிடிச்சா போதும் இல்லையா, எல்லா பலூனும் ஃபில் ஆயிடும்ல. இது வேணா வாங்கிக்கிறீங்களா? தியா, நம்ம வேணா இந்த பலூன் வாங்கிக்கலாமா? நம்மளுக்கும் டைம் கொஞ்சம் மிச்சமாகும்ல. ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் அதுல ஒரு பீஸ் கொடுத்துருங்க.
இங்க பாருங்க, இந்த மினி வாட்டர் கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்குல்ல. இந்த கிரீன் கலரும் ஒன்று கொடுத்துருங்க ஆண்டி, அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆண்டி இது என்னங்க ஆண்டி, ஏதோ ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. பாப்பா இதுவும் ஹோலிக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள் தான். இருங்க நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா இந்த மாதிரி சாஃப்டா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டி எங்களுக்கு இதுல ஒரு 2 பீஸ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு மினி வாட்டர் கேன் நம்மளுக்கு பத்தாது, நம்ம இன்னும் ஒன்று வாங்கிப்போம். அப்புறம் எங்களுக்கு இந்த பெரிய சைஸ்ல இருக்க பலூனை கொடுத்துருங்க. ஹே காய்ஸ், அதை விடுங்க, இங்க பாருங்க எவ்வளோ பெரிய வாட்டர் கன் வச்சிருக்காங்கன்ட்டு. நிறைய ஹோலிக்கு இந்த மாதிரி பெரிய வாட்டர் கன் தான் வாங்கிட்டு போவாங்க. நான் வேணா ரேட்டு சொல்லட்டுமா? இந்த கிரீன் கலர் 500 ரூபாய், அப்புறம் இந்த ரெட் கலர் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால 700 ரூபாய். அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் கன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இதுல இருந்து லைட் எல்லாம் எரியும் தெரியுமா? இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். எங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்க வாட்டர் கன் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் அக்கா என்னங்கக்கா இது ஒயிட் கலர் ட்ரெஸ், இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கீங்க, கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் இல்லையா? இல்லை பாப்பா, இந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே ஹோலிக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது. ஹோலி அப்போ கலர் பூசினாங்கன்னா அந்த கலர்லாம் ரொம்ப பிரைட்டாக தெரியறதுக்காக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா? விலையெல்லாம் கம்மி தான். ஆனால் கண்மணியக்கா இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ லேசாக இருக்குன்ட்டு சீக்கிரமாகவே கிழிஞ்சிடும் போலங்கக்கா. தியா பாப்பா, இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரு நாள் தானே போட போகிறோம். ஹோலி அப்போ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக தான் இது போடுறது. ஆண்டி எங்களுக்கும் இதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்துருங்க ஆண்டி. கரெக்டான சைஸ் பார்த்து கொடுங்க ஆண்டி. சரிங்க பாப்பா, அவ்வளவுதானா? எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க தானே? இப்போ நான் பில் போட்டுருவா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வாட்டர் கன் மொத்தமாக சேர்த்து 3000 ருபீஸ் ஆகுதுங்க பாப்பா. இந்தாங்க ஆண்டி, இதில் மொத்தமாக 4000 இருக்குது. மிச்ச 1000 கொடுத்துருங்க. அம்மா வந்துட்டோம், கடைக்கு போய் வந்துட்டோம். ஹே பசங்களா, என்கிட்ட சொல்லாமா என்னை கூட்டிட்டு போகாம நீங்க எங்க தனியா போயிட்டு வரீங்க? கையில் ஆண்டி இந்தாங்க மிச்ச சேஞ்சு. அக்கா நாளைக்கு ஹோலி இல்லைல்ல, அதனால தான் நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்க்கா. பாருங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு அப்புறம் கலர் பவுட்ரு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி கண்மணி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இந்த வெள்ளை கலர் துணி எடுத்தீங்க? சரி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து எடுக்கிறது. எல்லாருக்கும் வெள்ளை கலர் துணிங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆண்டி கலர் பொருள்லாம் நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டதாங்க ஆண்டி நல்லா இருக்கும். சரி வாங்க, எல்லாருக்கும் யார் யாருக்கு எது எதுன்ட்டு தனித்தனியே பிரிச்சுக்கலாம். சரி இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த கலர் பவுடர்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே, ரொம்ப நைஸாக தான் இருக்குது. டேய் ஆமாண்டா ராஜு, பாரு நாங்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து இந்த வாட்டர் பலூன்ஸ் எடுத்துக்கிறோம், வாட்டர் பம்பு 2 எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறமா இந்த மினி வாட்டர் கன்னு 1 எடுத்துக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, எங்களுக்கு இதுவே போதும். அக்கா அண்ணா இங்கே பாருங்க, நான் இந்த சின்ன வாட்டர் கன் எடுத்துக்கிறேன். அப்பனா சரி, நான் இந்த பெரிய வாட்டர் கன் எடுத்துக்கிறேன். இதை வச்சு பாருங்க நாளைக்கு எல்லாரும் மூஞ்சில எப்படி அடிக்க போறேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நாளைக்கு இதை வச்சு தான் நான் உங்களை அட்டாக் பண்ண போகிறேன். ஓகேப்பா, அப்புறம் மிச்சம் இருக்கிற வாட்டர் பம்பு பலூன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த கலர் பவுடர் எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து யூஸ் பண்ணி விளையாடலாம். டோரா அவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி என்ன அப்படி கூடி கலந்து பேசிட்டு இருக்காங்க? ரெயின்போ எதுக்கு டவுட்டு? நான் வேணா போய் அவங்கக்கிட்ட நேராக கேட்டுட்டு வந்துடுறேனே. ஹே எல்லாரும் சேர்ந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எத்தனை ஃபெஸ்டிவல் வருதா? இங்கே என்ன கலர் பவுடர்லாம் வச்சுட்ருக்கீங்க? இது வாட்டர் கன் தானே, இதெல்லாம் வச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? டோரா, நாளைக்கு ஹோலி வருது, தெரியாதா உனக்கு? ஆமாம் டோரா, நாளைக்கா கலர் பவுட்ரு கலர் தண்ணி அந்த மாதிரி எல்லார் மேலே ஊற்றி ஜாலியாக விளையாடுவாங்க தெரியுமா? நானும் மூஞ்சில் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன சொல்கிற கண்மணி? இந்த மாதிரி மற்றவங்க மேலே கலர் பவுடர் பூசுறதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என் மூஞ்சிலே பூசு வந்துட்டு நீ நேராக என்கிட்டே வேறு சொல்கிறியா? நாளைக்கா பாரு, நான் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன். உன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அது விடுங்க அந்த டோராவை. நாளைக்கு நம்ம என்ன எப்படி விளையாட போகிறோன்ட்டு தெரியும் இல்லையா? நாளைக்கு ஃபுல்லாக யார் மேலே கலர் பவுட்ரு படாமல் இருக்குதோ அவங்க தான் வின்னரு. அதுக்குன்னு நீங்கள் வீட்டுக்குள்ளேலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? வெளியே வரணும். வெளியே வந்து யார் மேலே கலர் தண்ணி எதுவும் படாமல் இருக்குதோ அவங்க தான் வின்னர். எப்படியா இருந்தாலும் நான் தான் வின்னாக போகிறேன். கண்மணி பார்த்துடலாம், நாங்கள் தான் வின்னாக போகிறோம். பாருங்க, நாளைக்கு பாருங்க உங்கள் மூஞ்சில் எல்லாரும் மூஞ்சில் கலர் தண்ணி எப்படி அடிக்கிறேன்ட்டு. அட பவித்ரா, விடிய காலையிலேயே அழகா கோலம் போட்டிருக்கியே. அக்கா போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் அண்ணி அளவுக்கெல்லாம் நான் அழகாக கோலம் போட மாட்டேன்.
இன்னைக்கு வேற ஹோலி, எல்லாரும் சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. இந்த கண்மணி வேற ஆட்டம் போட்டுட்டு இருக்கா ஹோலி ஹோலின்ட்டு. சரி, அழகா கோலம் போட்டு முடிச்சாச்சு. அட, இன்னும் யாருமே வெளியே வர காணும் போல. இன்னும் எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களா? நல்லதா போச்சு. எல்லாரும் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது தான். அப்புறம் எல்லாரும் வெளியே வரும்போது அவங்க மூஞ்சில் அப்படியே கலர் தண்ணிலாம் ஊற்றி விடணும். கண்மணி அம்மா தான் வீடியோ காலையில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம வாட்டர் கன்னும் நல்லா அடிக்குதான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க முகத்தில் அடித்து பார்ப்போம். டேய், யாரா அது? விடிய காலையில் இப்படியா தண்ணி அடிப்பீங்க? சே, போட்ட கோலெல்லாம் இப்படி கலந்துருச்சே. அச்சோ, நம்ம முகத்தை பார்த்துட்டு இருப்பாங்களோ? அடைச்சே, என்ன இது? இன்னமும் அந்த ரோஜா கீர்த்தி கண்மணி எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களா? பாவம் ராஜு, அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். பாரு ராஜு, நான் எப்படி உன்னை அட்டாக் பண்ண போறேன்ட்டு. ராஜு, அடா யாரோ வந்துட்டாங்க போலயே. இருங்க, இப்போ பாரு, உங்க மேலே தண்ணி அடிக்கிறேன். ஏடா அங்கிள், நீங்க தானா? சாரிங்க அங்கிள், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே ராஜு, பரவாயில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாலியாக விளையாடலாம், சரியா? சரிங்க அங்கிள். வரும்போது ரெயின்போ அக்கா, ஸ்டெஃபி ஆண்டி, அப்புறம் டோரா எல்லாரையும் கூட்டிட்டு. ஓ மை காட், இன்னும் இந்த டோராவுடைய டாடி எவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. நம்மளே பார்த்துட்டாங்கன்ட்டா அவ்வளவுதான், நம்மளும் நல்லா மாட்டிப்போம். பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா தான் எழுந்திருக்கிறோம். ரோஜா கீர்த்தி, சீக்கிரமா வாங்க, நம்ம அந்த கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். இருந்துச்சா, நாங்களும் வரோம். நம்ம நைட்டே பிளான் போட்டிருந்த மாதிரி அழகா இந்த கல்லுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சாச்சு. ஓகே ராஜு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். அவங்களே ரெடியாக சொல்லிடுறேன். இங்க பாருங்க, கலர் தண்ணி, பலூனு, வாட்டர் பம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. சரி, எல்லாருக்கும் முன்னாடி அழகா ரெடியாகி வந்தாச்சு. நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த வைக்கோல் போருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். சரி, நான் போய் வாட்டர் பலூன் எல்லாம் போய் எடுத்துட்டு வரணும் வேற. என்னடா இது, நேற்று வரைக்கும் நம்ம தெருவில் இவ்வளோ வைக்கோல் நான் பார்த்ததே இல்லை. ஒரே நைட்டில் எப்படி இவ்வளோ வைக்கோல் வந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு இந்த ராஜுவை மட்டும் அட்டாக் பண்ணுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எல்லாரும் ஒன்றா வந்துடட்டும், எல்லாரும் ஒரேடியாக சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணிடுவோம். ஓகே, அழகாக செட்டில் ஆகிடாச்சு. வாட்டர் பம்பு, வாட்டர் பலூனு எல்லாம் இருக்குது. இங்கேருந்து அழகாக எல்லாருமே தூக்கி போட்டு அடிச்சு இந்த கேமில் வின் ஆகிடுறோம். ஒரு வாட்டி இந்த வாட்டர் பம்பு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த இருக்க தண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்களேன். சூப்பர்ல, அங்கே பாருங்க. ரோஜா, அதெல்லாம் விடு, அங்கே பார்த்தியா? அங்கே ஏதோ ஸ்ப்ரே டப்பா மாதிரி தெரியுதுல்ல, அது நம்ம ஏஞ்சல் வாங்கின ஸ்ப்ரே டப்பா தானே? அது எப்படி இங்கே வந்துச்சு? அங்கே பாருங்களேன், மேலே அங்கே ஏஞ்சல் உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. மேலே அவள் ஸ்ப்ரே டப்பாலாம் கீழே வச்சுட்டு அவன் மட்டும் பாருங்க அழகாக போய் மேலே உட்காந்துட்டு இருக்கான். நான் அப்போவே நினச்சேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் யார் வீட்டிலுமே மாடு எதுவுமே வளர்க்கல, அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல வைக்கோல் இருக்கோன்னு நான் நினச்சேன். அப்போனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நம்ம கண்மணி தானா? கண்மணி, நீ நல்லா மாட்டின இன்னைக்கு. ஓ நோ, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. இந்த சன்லைட் வேற என்னோட ஃபேஸில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ராஜு, இருடா, உன்னை நான் எப்படி அவுட் பண்ண போறேன்ட்டு பாரு. இந்த கண்மணி நல்லா வாங்கிக்கோ. அங்க நம்ம ரோஜா கீர்த்தி இருக்காங்க. இந்தாங்க ரோஜா கீர்த்தி. அப்படிதான், எல்லாரும் ஏஞ்சல் அட்டாக் பண்ணுங்க. அடடா, என்ன இது? யாரு நம்ம தண்ணி அடிக்குது? ஸ்டாப். ஐயோ அம்மா, யாரு இவ்வளவு பெரிய பலூன் தூக்கி போடுறது? ஏஞ்சல், நிறுத்து ஏஞ்சல், இது உனக்கு ஸ்ப்ரே தானா? பலூன் யார் தூக்கி போடுது? கண்மணி, இது உன்னுடைய வேலை தானா? அத நான் கேட்கணும் ரோஜா. பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் பாரு எப்படி பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. ஓ மை காட், ரோஜா கீர்த்தி, நீங்க எங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஏஞ்சல், பாரு ஏஞ்சல், உன்னை ஸ்ப்ரே எப்படி பண்ணி வச்சிருக்கன்ட்டு. டேய் ராஜு, அப்பனா நீ தான் என் மேல இப்படி தண்ணி அடிச்சு வச்சுதா? அடச்சே, என்ன இது இவ்ளோ சீக்கிரமா அவுட் ஆயிட்டோமே. சரி விடுங்க, எல்லாரும் அவுட் ஆயிட்டோம். அப்பனா இந்த கேம் டிரா தானே? டேய் ராஜு, உன்னை பாத்தியே கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கடா. ஏனாமா, நான் தான் 5:30க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா ஏஞ்சல், நானே உன் ஸ்ப்ரேயை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி, அப்பனா மொத்தத்துல எல்லாருமே அவுட் ஆயிட்டோம். அப்பனா இந்த கேம்ல யாரும் வின்னர் கிடையாது தானே? அது எப்படி யாரும் வின்னர் இல்லாம இருக்கும்? நான் தான் வின்னர் இந்த கேம்ல. பாருங்க, என் மேல யாருமே தண்ணி அடிக்கல. இப்ப பாருங்க, உங்க மேல எல்லாம் நான் அடிக்க போறேன் பாருங்க. இந்தாங்க. அச்சோ தியா, நிறுத்துங்க, கண்ணலே அடிக்காதீங்க. சரி சரி, அவுட் ஆ வின்னர் இந்த கேம்ல. தியா, நிறுத்து தியா. தியா, நீ எப்ப இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த?
மணிக்காவே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நீ எப்போ வந்ததியா? அக்கா, நான் இங்க 5 மணிக்காவே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க வந்தது கூட நான் பார்த்தேன். பாருங்க, இந்த கேம்ல நான் தான் வின்னர். அதனால தான் தண்ணி எதுவுமே ஆகாம இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டினியூவை பார்ட் 2ல பார்க்கலாம்.